வணக்கம். இன்னைக்கு நம்ம மைக்ரோஃபோன்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ மைக்ரோஃபோன்ஸ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணியிருப்போம். இல்லன்னா நம்ம மைக்ரோஃபோன் யூஸ் பண்றவங்களோட இருந்திருப்போம். மைக்ரோஃபோன யூஸ் பண்ணும்போது நெறைய வேள ரெக்கார்ட் பண்ணிட்டு லைவ் ஈவென்ட்லயே நம்ம மிக்ஸ் பண்ணும்போதோ, யோசிச்சப்ப ஏன் மைக்ரோஃபோன்ஸ் சரியா பிக்கப் பண்ணல? சரியா கிளியரா கேட்க மாட்டேன்து. இல்லன்னா ஓவரா ஒரு மாரி டிஸ்டார்ட் ஆற மாரி இருக்கு. ஜாரிங்கா இருக்கிற மாரி இருக்கு. அ மத்த பேசுறவங்களோட சைட்ல இருந்தெல்லாம் பிக்கப் பண்ணுது சவுண்ட. குவாலிட்டியான, கிளியரான சவுண்ட எங்களால அவுட்புட்டா குடுக்க முடியல. கரெக்ட்டா தான் மிக்ஸ் பண்றோம். ஆடியோ கரெக்ட்டா தான் செட் பண்ணியிருக்கோம். மைக்க கரெக்ட்டா செட் பண்ணியிருக்கோம். அப்போ கூட கிளியரா இல்ல, குவாலிட்டியா இல்ல, கிளாரிட்டி சரியா கிடையாது. ஸோ இது மாரி நெறைய அ பிரச்சனைகள் நீங்க நெறைய இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மைக்ரோஃபோன் செட் பண்ணும்போது சொல்லுவாங்க. இல்லன்னா மிக்ஸ் பண்றவங்களே சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்ற மாரி சொல்றதையும் நான் கேட்டுருக்கேன். இப்ப இதில என்ன பிரச்சனைன்னா, நீங்க சரியான மைக்ரோஃபோன சரியான இடத்துல, சரியான அ விதமா பயன்படுத்தாதனால தான் சவுண்ட் இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கும். ஸோ இது மட்டுமே உங்களுடைய மிக்ஸ உங்களுடைய ரெக்கார்டிங்ஸையோ இல்ல உங்களுடைய ஆடியோ அவுட்புட்ட நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ட குடுத்துரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இதுவும் ஒரு ரீசன். கரெக்ட்டான மைக்ரோஃபோன்ஸ கரெக்ட்டான சிட்யூவேஷன்ல, கரெக்ட்டான இடத்துல நம்ம யூஸ் பண்ணாலே பாதிக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். இந்த மைக்ரோஃபோன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா, இது ஒரு கிரேக்க மொழியிலேருந்து வந்த வார்த்தை. மைக்ரோ அப்படின்னா சின்னது அப்படின்றது அர்த்தம். ஃபோன்ஸ் அப்படின்னா வாய்ஸ் இல்லை சவுண்டுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ மைக்ரோஃபோன் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் மைக்ரோஃபோன். சவுண்ட் வேவ்ஸ், ஒலி அலை இருக்குல்ல, இதை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுற டிவைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இது எப்படி நடக்குதுன்னா, நம்ம மைக்கில் பேசுகிறோம். மைக்கில் பேசுகிறது ஒரு மிக்சருக்கோ இல்லை ரெக்கார்டிங் கம்ப்யூட்டருக்கோ போகுது. அங்கேருந்து ஸ்பீக்கரில் வெளியில் வருது. அனலாக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மைக்ரோஃபோனில் யாராவது பாடுவாங்க இல்லை பேசுவாங்க. அதை நீங்கள் மிக்சரில் கொண்டு போகிறீங்க. அதில் மிக்ஸ் பண்ணுவீங்க. EQ லெவல்ஸ், கெயின், கம்ப்ரஸ் பண்ணுறதோ இல்லை எதோ என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை மிக்சரில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க. பண்ணி ஆம்ப்ளிஃபையருக்கு அனுப்புவீங்க. ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே இந்த மிக்சர், ஆம்ப்ளிஃபையர் இது இந்த இந்த மைக்ரோஃபோனுக்கும் ஸ்பீக்கருக்கும் நடுவில் தான் நடக்குது. இப்போ ரெக்கார்டிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்ட் வேவ்ஸ் டிஜிட்டலைஸ் ஆகி டிஜிட்டல்லேருந்து திரும்ப ஸ்பீக்கருக்கு வெளியில் வரும்போது ஸ்பீக்கர் வேறு ஒன்றும் பண்ணல, மைக்ரோஃபோனில் பண்ண ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸாக பண்ணும். எலக்ட்ரிக்கல் சிக்னலை திரும்ப சவுண்ட் வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் நல்ல குவாலிட்டியான ரிசல்ட் அச்சீவ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மைக்ரோஃபோனில் கொடுக்குற இன்புட்டே நல்ல குவாலிட்டியான இன்புட்டை கொடுக்கணும். ஸோ இப்போ நல்ல குவாலிட்டியான இன்புட்டை மைக்ரோஃபோனில் நீங்கள் கொடுத்தா தான் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி வெளியில் ரிசல்ட் எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியான ரிசல்ட்டாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. சரி, இப்போ மைக்ரோஃபோன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நார்மலாக மைக்ரோஃபோனில் ஒரு கேப்சூல் இருக்கும். அந்த கேப்சூலில் ஒரு டயஃப்ரேம்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்கும். ஒரு தின்னான ஒரு லேயர். அந்த டயஃப்ரேமுக்கு ஓட அட்டாச் பண்ண மாதிரி காயிலோ இல்லை ஒரு பிளேட்டோ இருக்கும். அதோடு சேர்ந்து ஒரு மேக்னெட் இருக்கும். எத்தனை வகையான மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் சரியான மைக்ரோஃபோனை சரியான இடத்துல நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இப்போது மைக்ரோஃபோன் எத்தனை டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன் இருக்குது? வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன்? 3 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ்: டைனமிக் மைக்ரோஃபோன்ஸ், கண்டென்சர் மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் ரிப்பன் மைக்ரோஃபோன்ஸ். ஸோ இது 3 விதமான மைக்ரோஃபோன்ஸ். ஸோ இப்போ இந்த டைனமிக் மைக்ரோஃபோன்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இதில் ஒரு பேப்பர் மாதிரி தின் மெம்பரேன் இருக்கும், அதுக்கு பேர் டயஃப்ரேம். அதோட சேர்ந்து ஒட்டின மாதிரி ஒரு காயில் இருக்கும், அதுக்கோட மேக்னெட் இருக்கும். ஸோ இந்த டைனமிக் மைக்ரோஃபோனில் நீங்கள் பேசும்போது டயஃப்ரேம் வைப்ரேட் ஆகிறதுல காயிலும் சேர்ந்து மேலே கீழே மூவ் ஆகும். அதில் தான் சவுண்ட் வேவ்ஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த டைனமிக் மைக்ரோஃபோன் லெஸ் சென்சிட்டிவாக இருக்கும். கெயின் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். மெயினாக இந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடங்கள்ல, கச்சேரிகள், சர்ச்சஸில், அதேமாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடங்கள்ல இந்த டைனமிக் மைக்ரோஃபோன்ஸை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது லெஸ் சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்து கண்டென்சர் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. கண்டென்சர் மைக்ரோஃபோன்ஸ் என்ன அப்படின்னா என்னென்னா, கண்டென்சர் மைக்ரோஃபோனில் தின் டயஃப்ரேம், அதோட கனெக்ட் ஆன ஒரு பேக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்கும். இது நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஆனால் இதில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபேண்டம் பவர் அப்படின்ற ஒரு பவர் தேவைப்படும். நீங்கள் கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் ஆடியோ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் பார்த்துருப்பீங்க, +48V அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபேண்டம் பவர்னு போட்டிருப்பாங்க மிக்சர்ஸில். ஸோ அது எக்ஸ்ட்ரா பவர் இருந்தால் தான் அந்த மைக்ரோஃபோன் வேலை செய்யும். அதனால இந்த மைக்ரோஃபோன் ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ்.
ஒரு சின்ன சின்ன சவுண்ட் கூட துல்லியமா அது வந்து கேப்சர் பண்ணிடும். இது மோஸ்ட்டா வந்து கண்ட்ரோல்டு என்விரான்மென்ட்ல ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்றதுக்கு, இல்ல வாய்ஸ் ஓவர்க்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைவ்ல வந்து நீங்க மேனுவல் ட்ரம் கிட்ஸ்க்கு வந்து ஓவர் ஹெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி நீங்க கிட்டார் யூஸ் பண்ணலாம். கண்டென்சர் மைக்ரோஃபோனை அந்த மாரி இடங்கள்ல யூஸ் பண்ணா தான் நல்லது. அடுத்து ரிப்பன் மைக்ரோஃபோன்ஸ். ரிப்பன் மைக்ரோஃபோன்ஸ்ல என்னன்னா, அலுமினியம் டயஃப்ரேம் இருக்கும். அந்த தின்னா வந்து அலுமினியம் இருக்கும். ரெக்டாங்குலரா வைப்ரேட் ஆவதுல ரொம்ப நேச்சுரலான, ஸ்மூத்தான சவுண்ட் வார்மா இருக்கும். ரிப்பன் மைக்ரோஃபோன்ஸ் வந்து நீங்க சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணணும். டைனமிக் மைக்ரோஃபோன்ஸ் வந்து நீங்க கீழ விழுந்துச்சுன்னா கூட நீங்க எடுத்து நீங்க திரும்ப யூஸ் பண்ணலாம். அந்த குவாலிட்டி அவ்வளோ ரொம்ப மாறாது. ரஃப்பா யூஸ் பண்ணலாம். கண்டென்சர் மைக்ரோஃபோன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் அதுவும் வந்து நீங்க கொஞ்சம் ரஃப்பா யூஸ் பண்ணாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ரிப்பன் மைக்ரோஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த அலுமினியம் டயஃப்ரேம் வந்து ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். அதனால உங்களுக்கு சரியான குவாலிட்டி இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரிப்பன் மைக்ரோஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு, கிட்டார்ஸ்க்கு, ட்ரம்பெட், கார்னெட் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு, நம்ம காது கேட்குற மாதிரி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மற்றதில் டைனமிக்கோ கண்டென்சரோ போனீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக ஆல்டர் பண்ண சவுண்ட் மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ். இது இன்னொன்று வந்து ரிப்பன் மைக்ரோஃபோன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ரொம்ப கண்ட்ரோல்டான என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது நல்லா கிளியராக இருக்கும். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போலார் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். அது கேப்சர் பண்ணுற விதங்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு டைப்லேயும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன் இருக்குது. சில மைக்ரோஃபோனுக்கு நேராக இருந்து பாடினாலோ பேசினாலோ தான் நல்லா எடுக்கும். சில மைக்ரோஃபோன் எல்லா சவுண்டையும் எடுக்கும், கேப்சர் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம போலார் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ், இந்த பேட்டர்ன் மைக்கை எப்போ யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து கார்டியாய்டு மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, ஹைப்பர் கார்டியாய்டு, சூப்பர் கார்டியாய்டு, அப்புறம் வந்து ஃபிகர் 8, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. இந்த மைக்ரோஃபோன்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதே சமயங்களில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்லேயோ இல்லை ஆடியோ, வீடியோ, ப்ரெசன்டேஷன், லைட்டிங்கில் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம்.